ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில வந்து அந்த யூனிட்ல யூனிட் 6 பிஜிடிஆர்பி சிலபஸ்ல யூனிட் 6ல வந்து we are going to see the IUPAC nomenclature. Okay, IUPAC nomenclature of organic molecules including regio and stereoisomers. Actually first simple compounds மற்ற compounds எல்லாமே பார்ப்போம். Then after naming that organic compounds, then we see the regio and stereoisomers. Okay, yeah, let's begin the session. So as we know that organic compounds are called carbon compounds. The compounds made up of carbon, hydrogen, oxygen mostly, and few elements like nitrogen, sulfur, phosphorus also will be present in these organic compounds. So these organic compounds are mostly are covalent compounds, and they have a property called catenation. Because of carbon, they can extend the bonds like any numbers, and it is recognized by functional groups. Depending upon the functional group, we called various organic compounds, and these organic compounds are highly flammable, and they are soluble in the nonpolar solvents such as benzene, pyridine, and so on. So let's see the classification of organic compounds. So firstly, the organic compounds வந்து நம்ம என்ன சொல்லுவோம், கரிம சேர்மங்கள் சொல்லிட்டு தமிழில் சொல்லுவாங்க. ஸோ அதை நம்ம ரெண்டு கேட்டகரியாக பிரிக்கலாம். அசைக்ளிக் ஆர் ஓப்பன் செயின். ஓப்பன் செயின்னா வந்து லைக் திறந்த அப்படின்னு சொல்லுவாங்க, எல்லாம் வந்து மூடப்படாத அப்படின்னு சொல்லிட்டு. சைக்ளிக்கில் வந்து நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா வளைய சேர்மங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் சொல்லுவாங்க. காம்பவுண்ட்ஸ்னால் சேர்மங்கள். ஓகே, இந்த திறந்தனா ஓப்பன் செயின். ஓப்பன் செயின்னா எப்படி இருக்கும், ஜென்ரலாக இப்படி இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாவோ இல்லை லீனியராகவோ வந்துருக்கு. இப்போது அந்த ஓப்பன் செயின்லேயே வந்து உங்களுக்கு ரெண்டு கேட்டகரி இருக்குது. அது என்னென்னா வந்து ஸ்ட்ரெயிட் செயின் அண்ட் பிரான்ச்டு செயின். இப்போ ஸ்ட்ரெயிட் செயின்னா அது வந்து இப்படி லென்த்தியாக இப்படி போயிட்டே இருக்கும். பிரான்ச்டுனா உங்களுக்கு இந்த மாதிரி நடுவில் பிரான்ச்சிங் வந்து இங்கே வரலாம். ஓகே, சி. ஸோ இந்த மாதிரி ரெண்டு பிரான்ச்சிங், இந்த மாதிரி எத்தனை பிரான்ச்சிங்னாலும் வரலாம். லீனியராக போயிட்டே இருந்தால் அது ஸ்ட்ரெயிட் செயின் காம்பவுண்ட்ஸ். அதில் பிரான்ச்சிங் வந்து இருந்துச்சுன்னா அது பிரான்ச்டு காம்பவுண்ட்ஸ் சொல்லுவோம். அடுத்து சைக்ளிக்கில் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ஹோமோசைக்ளிக் இருக்குது, ஹெட்ரோசைக்ளிக். அதாவது ரிங் காம்பவுண்ட்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ சைக்ளிக்னாவே அது வந்து உங்களுக்கு க்ளோஸ்டாக வந்து இருக்கும். ஓகே, இந்த பாண்ட்ஸ் எல்லாமே வந்து க்ளோஸ் ஆகும். இட் இஸ் பிட்வீன் த கார்பன்ஸ். அப்படி ஃபுல்லாக அந்த ரிங்கை ஃபுல்லாக கார்பன் ஆட்டத்தால் மேடப் ஆச்சுன்னா அது பேர் வந்து ஹோமோசைக்ளிக். ஸோ த காம்பவுண்ட்ஸ் மேடப் ஆஃப் ஒன்லி கார்பன், த cycle is made up of only carbon atom, those are called homocyclic compounds. Heterocyclicனா வந்து அந்த அதர் தென் கார்பன் யூ ஹாவ் நைட்ரஜன் ஆர் சல்ஃபர் ஆர் ஆக்சிஜன். இந்த மாதிரி ஹெட்டிரோ ஆட்டம்ஸ் அதர் தென் கார்பன் ஆட்டம் தவிர்த்து வேறு எந்த ஆட்டம்னாலும் ரிங்கில் இருந்துச்சுன்னா அது பேர் ஹெட்ரோசைக்ளிக். ஃபார் எக்ஸாம்பிள் சிசி அண்டு ஓ அந்த மாதிரி இருக்குது, CO இந்த மாதிரி வந்து இருக்குது. ஸோ அப்போது அந்த ரிங்கில் வந்து கார்பன் இல்லாத வேறு ஒரு ஆட்டம் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து ஹெட்ரோசைக்ளிக். ஆனால் வந்து க்ளோஸ்டு தான், சைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் தான். கார்பனால் மேடப் ஆஃப் ஆயிருந்தால் அது பேர் ஹோமோசைக்ளிக். கார்பன் இல்லாத வேறு ஒரு ஆட்டம் வந்து ரிங்கில் இருந்துச்சுன்னா அது பேர் வந்து ஹெட்ரோசைக்ளிக். இந்த ஹோமோசைக்ளிக்லேயே வந்து ரெண்டு கேட்டகரி இருக்குது. அது என்னென்னா வந்து அலிசைக்ளிக் அண்ட் அரோமேட்டிக். ஸோ அலிசைக்ளிக்ன்றது வந்து என்னென்னா உங்களுக்கு இப்போ அரோமேட்டிக் ஒரு கேட்டகரி இருக்குது. அரோமேட்டிக் வந்து லைக் ஹக்கிள்ஸ் ரூல் ஃபாலோ பண்ணுற எல்லா காம்பவுண்ட்ஸ் வந்து அரோமேட்டிக். அலிசைக்ளிக் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி அரோமேட்டிசிட்டி இல்லாமல் நார்மல் ரிங் காம்பவுண்ட்ஸ், இல்லை சிங்கிள் பாண்ட் இருக்கலாம், இல்லை டபுள் பாண்ட் இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம். ஸோ தேஸ் ஆர் அலிசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் சைக்ளோ அல்கைன்ஸ் எல்லாமே வந்து அலிசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ். இப்போ அரோமேட்டிக்லேயே வந்து ரெண்டு கேட்டகரி இருக்குது, பென்சினாய்டு அண்ட் நான் பென்சினாய்டு. பென்சினாய்டுனா உங்களுக்கு கம்பல்சரி அதில் வந்து பென்சின் ரிங் இருக்கும். ஓகே, இந்த மாதிரி பென்சின் ஸ்ட்ரக்சர், பென்சின் ஆர் நாப்தலின், இது எல்லாமே வந்து பென்சினாய்டு. பென்சினோட ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஃபியூஸ் ஆகி இருந்துச்சுன்னா அது வந்து பென்சினாய்டு காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நான் பென்சினாய்டுனா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சைக்ளோப்ரோபீனல் கேட்டையான் ஆர் சைக்ளோபென்டா டைஈனல் ஆனையான்,
இல்லைன்னா வந்து அசுலின் இதெல்லாம் வந்து நான் பென்சினைட் காம்பவுண்ட்ஸ். ஆனால் சைக்ளிக்காக தான் வந்து இருக்கும். ஆனால் வந்து பென்சின் மாதிரி ஸ்ட்ரக்சருக்கா அது எக்ஸிபிட் த அரோமேட்டிசிட்டி. அகெயின் இந்த ஹெட்ரோசைக்ளிக்லேயே வந்து உங்களுக்கு ஃபர்தராக 2 கேட்டகரி இருக்குது. இதுலேயுமே வந்து உங்களுக்கு பென்சினாய்டு இதில் வந்து அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் அண்டு நான் அரோமேட்டிக் ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ். ஓகே, ஹெட்ரோசைக்ளிக்லேயே வந்து அரோமேட்டிக் ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் அண்ட் அலிசைக்ளிக் ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்ட்டு வந்து 2 கேட்டகரி இருக்குது. ஸோ புரிகிற மாதிரி சொல்லினாக்கா ஐ ஜஸ்ட் ரைட் இட் இன் த அனதர் பேஜ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இருக்கிற ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை நம்ம எத்தனை கேட்டகரியாக பிரிக்கலாம்? 2 கேட்டகரியாக பிரிக்கலாம். ஓகே, ஸோ தே ஆர் அசைக்ளிக் ஆர் ஓப்பன் செயின். அசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் ஆர் ஓப்பன் செயின் காம்பவுண்ட்ஸ். நான் காம்பவுண்ட்ஸ்னு எழுதல. அடுத்த இந்த கேட்டகரி வந்து சைக்ளிக் ஆர் க்ளோஸ்டு காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த அசைக்ளிக்கில் வந்து 2 கேட்டகரி, ஸ்ட்ரெயிட் செயின் காம்பவுண்ட்ஸ் அண்ட் பிரான்ச்டு செயின் காம்பவுண்ட்ஸ். ஓகே, சைக்ளிக்கில் வந்து அகெயின் உங்களுக்கு 2 கேட்டகரி இருக்குது, ஹோமோசைக்ளிக் அண்டு ஹெட்ரோசைக்ளிக். ஹோமோசைக்ளிக்னா ஒன்லி மேடப் ஆஃப் கார்பன், ஹெட்ரோசைக்ளிக்னா அதர் தென் கார்பன் ரிங்கில் வந்து இருக்கிறது ஹெட்ரோசைக்ளிக். அதர் தென் கார்பன் ஒரு ஆட்டம் வந்து எந்த ஆட்டம் வேணால் இருக்கலாம். ஓகே, ஒரு ஆட்டமோ இல்லை 2 ஆட்டமோ எத்தனை வேணால் இருக்கலாம். அகெயின் ஹோமோசைக்ளிக்கில் ஃபர்தர் 2 கேட்டகரி பிரிப்போம். அது என்னென்னா வந்து அலிசைக்ளிக் அண்டு பென்சினாய்டு. ஓகே, இந்த பென்சினாய்டில் அகெயின் அலிசைக்ளிக் அண்ட் அரோமேட்டிக். இந்த அரோமேட்டிக்கில் தான் வந்து உங்களுக்கு 2 கேட்டகரி இருக்குது, பென்சினாய்டு அண்டு நான் பென்சினாய்டு. ஓகே, அகெயின் ஹெட்ரோசைக்ளிக்லேயும் வந்து உங்களுக்கு 2 கேட்டகரி இருக்குது. அது என்னென்னா வந்து அலிசைக்ளிக் ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ், அரோமேட்டிக் ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ இதை ஒன்றுத்துக்கு ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் செயின். இப்போ ஸ்ட்ரெயிட் செயின் காம்பவுண்ட்ஸ் எதெல்லாம் நமக்கு லீனியராக இருக்கோ ஸோ அது எல்லாமே ஸ்ட்ரெயிட் செயின் காம்பவுண்ட்ஸ். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஈத்தேன், இது வந்து ஜென்ரலாக நம்ம ஒரு காம்பவுண்ட் எழுதுறோன்னா கார்பனுக்கு ஃபஸ்ட்டு 4 வேலன்சி இருக்கா. ஏன்னா கார்பனோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன, 1s2 2s2 2p2. இது ரெண்டும் தான் வந்து வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ். ஆக்சுவலி இந்த 2 ஷெல்லில் இருக்கிறப்போ இந்த பேர்டு எலக்ட்ரான் வந்து உங்களுக்கு எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் போயிட்டு உங்களுக்கு 2s1 2p3ன்னு ஆஃப் ஃபில்டாக இருக்கும். அப்போ டோட்டலாக 4 வேலன்சின்னு சொல்லுவோம். when it is the ground state 2p2 அப்போ 2 வேலன்சியும் காட்டும், 4 கார்பன் வந்து இட் ஹாஸ் த 4 வேலன்சியும் காட்டும், 2 வேலன்சியும் காட்டும். ஸோ கார்பன் டை ஆக்சைடில் 4 வேலன்சி, கார்பன் மோனாக்சைடில் 2 வேலன்சி. அப்போ கார்பனை சுற்றி எப்போவுமே வந்து we have to draw the 4 lines. ஓகே, ஏன்னா 4 லைன்ஸ் எடுத்து அதெல்லாம் 4 பாண்ட்ஸ். ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு இப்போது கார்பனுக்குள்ளேயே ஒரு பாண்ட் ஷேர் ஆகிடுச்சு, மிச்சம் 3 பாண்ட் வந்து எது கூட ஷேர் ஆகிருக்கு, ரிமைனிங் ஹைட்ரஜன். இங்கேயும் அதே மாதிரி தான். ஓகே, கார்பனுக்குள்ளே ஒரு பாண்டு, தென் ரிமைனிங் 3 ஹைட்ரஜன் கூட பாண்டு. அப்போ ஆல்வேஸ் உங்களுக்கு எப்போ இந்த காம்பவுண்ட்ஸ் எழுதுறதுக்கு கன்ஃபியூசிங்காக இருந்தாலும் யூ ஜஸ்ட் ரைட் த டீட்டெயில்டு ஸ்ட்ரக்சர், அது என்ன மாலிகுலர் ஃபார்முலா இல்லை என்ன காம்பவுண்ட் ஞாபகம் வச்சுட்டு தென் ஃபஸ்ட்டு ஸ்கெலிட்டன் எழுதிடுங்க, டபுள் பாண்டடா சிங்கிள் பாண்டடான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரிமைனிங் ஃபஸ்ட்டு கார்பன் போட்டு ரிமைனிங் வந்து ஹைட்ரஜன் வச்சு நம்ம ஃபில் பண்ணுவோம். ஓகே, இப்போ சப்போஸ் இதே மாதிரி நம்ம ப்ரோப்பேன் வந்து எழுதலாம்.
ப்ரோபேன் எழுதுகிறப்போ ஃபஸ்ட்டு 3 கார்பனுக்கான பாண்ட் போட்டாச்சு. ஸோ அது ரிமைனிங் எல்லாமே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், we can put it with the hydrogen. ஸோ அதுக்கு நான் வேறு கலரில் போடுறேன் பாண்ட்ஸு. ஆக மொத்தம் கார்பனை சுற்றி நமக்கு 4 பாண்ட்ஸ் இருக்கணும், அதுதான் வந்து மேட்டர். இது எதுக்குன்னா நிறைய பேருக்கு வந்து எப்படி இந்த கார்பனை சுற்றி வேலன்சி கரெக்டாக அந்த எழுதுறது தெரியாததுக்காக தான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ தெரிஞ்சவங்க யூ கேன் ஜஸ்ட் ஃபார்வர்ட் த வீடியோ. ஓகே. இதுவே ரைட்டிங், டீட்டெயில் ஸ்ட்ரக்சர் ரைட்டிங் அண்டு ஷார்ட் ஸ்ட்ரக்சர், கண்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே நம்ம பின்னாடி எழுதுவோம். இது வந்து C3H8, இது வந்து என்ன சொல்லுவோம், ப்ரோபேன். ஸோ இது எல்லாமே வந்து ஸ்ட்ரெயிட் செயின் காம்பவுண்ட்ஸ். ஈவன் யூ கேன் ரைட் இட் அஸ், இந்த காம்பவுண்ட் எப்படி எழுதனா யூ கேன் ரைட் இட் லைக் திஸ். இது வந்து ப்ரோபேன்ட்டு. அதாவது நீங்கள் ஏன் இப்படி கிங் போட்டிருக்கீங்கன்னா, ஆக்சுவலி கிங் போட்டாலும் வந்து சிசிசி தான், அதில் பிரான்ச்சிங்கில் அது எதுவும் இல்லை. ஸோ அப்போது இந்த மாதிரி போட்டால் அது வந்து பியூட்டேன். இதில் ஈவன் டபுள் பாண்ட் இருக்கலாம், இல்லை ட்ரிபிள் பாண்ட் இருக்கலாம், எல்லாமே வந்து ஸ்ட்ரெயிட் செயின் காம்பவுண்ட்ஸ் தான். ஓகே, லீனியராக இருந்தாவே வந்து ஸ்ட்ரெயிட் செயின் காம்பவுண்ட்ஸ். ஸோ அடுத்து வந்து பிரான்ச்டு காம்பவுண்ட்ஸ்க்கு நம்ம எக்ஸாம்பிள்ஸ் எழுதுவோம். ஸோ பிரான்ச்டு காம்பவுண்ட்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஐசோ பியூட்டைல் குரூப். ஒரு கார்பன் அப்படியே லீனியராக போயிட்டுருக்கா, பக்கத்தில் பிரான்ச்சிங் வர்றது. ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு கார்பன் பாண்ட் போட்டாச்சு, ரிமைனிங் எல்லாமே நம்ம வந்து ஹைட்ரஜன் வச்சு போடணும். ஓகே, ஸோ இப்போ ஆல்ரெடி இங்கே ஒரு பாண்ட் போட்டதுனால மீதி 3 ஹைட்ரஜன் வந்து இங்கே போடணும். ஸோ இந்த கார்பன் ஆல்ரெடி 3 கார்பன் கூட ஷேர் பண்ணதால லெஃப்ட் ஓவர் வந்து ஒரே ஒரு ஹைட்ரஜன் தான். அகைன் இங்கே வந்து உங்களுக்கு கார்பனுக்கு வந்து ஒரு பாண்டு தான் ஷேர் ஆகிருக்கு, லெஃப்ட் ஓவர் வந்து மிச்சம் 3 ஹைட்ரஜன். ஸோ இது பேர் என்னென்னா வந்து ஐசோபியூட்டேன். ஐயூபேக் வந்து 2-மெத்தில் ப்ரோபேன் சொல்லுவோம். ஸோ இது வந்து ஐசோபியூட்டேன். ஓகே, ஸோ இது வந்து பிரான்ச்டு காம்பவுண்ட்க்கு இந்த மாதிரி எக்ஸாம்பிள். ஸோ லைக் இதை எப்படி நம்ம வந்து ஷார்ட் ஃபார்மில் ரெப்ரசன்ட் பண்ணோன்னா இப்படி போட்டுட்டு இப்படி போட்டுருவோம். ஓகே, ஸோ 1 2 3 செகண்டில் தான் வந்து பிரான்ச்சிங் நடந்திருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி பிரான்ச்டு காம்பவுண்ட்ஸும் வந்து எழுதலாம். அடுத்து சைக்ளிக் காம்பவுண்ட்ஸில் வந்து நம்ம அலிசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் வந்து எழுதலாம். ஸோ அலிசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ்னால் வந்து இல்லை ஃபஸ்ட்டு ஹோமோசைக்ளிக்லேயே வந்து அலிசைக்ளிக். ஹோமோசைக்ளிக்னா மேடப் ஆஃப் ஒன்லி கார்பன் இல்லையா, இந்த ரிங் அந்த காம்பவுண்ட் ஒன்லி மேடப் ரிங்குக்குள்ளே உங்களுக்கு என்ன இருக்கும், ஒன்லி கார்பன் ஆட்டம்ஸ் மட்டும்தான் வந்து இருக்கும், அதுதான் வந்து ஹோமோசைக்ளிக் சொல்லுவோம். ஸோ அது எதுனா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இதுலேயே அலிசைக்ளிக் கேட்டகரி இருக்குது. ஃபஸ்ட்டு அலிசைக்ளிக் வந்து எழுதுவோம். சைக்ளோப்ரோபேன் இப்படி எழுதுவோம். ஸோ அதனோட டீட்டெயில்டு ஸ்ட்ரக்சர் வந்து என்னென்னா, ஃபஸ்ட்டு சிசி பாண்ட் வந்து ஷேர் ஆகிக்கும். ஸோ ஒரு கார்பனும் 2 பாண்ட் கூட கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ லெஃப்ட் ஓவர் வந்து என்ன, உங்களுக்கு ஒரு கார்பனுக்கும் 2 ஹைட்ரஜன் வந்து லெஃப்ட் ஓவராக இருக்கும். H2 வெறும் H2 H ஓகே. ஸோ இதையே நம்ம திருப்பியும் எழுதுகிறப்போ லைக் CH2 இதனோட ஈக்குவலண்ட் தான் வந்து சைக்ளோப்ரோபேன். ஸோ இதே மாதிரி நம்ம சைக்ளோபியூட்டேன் வந்து எழுதலாம். இது வந்து சைக்ளோப்ரோபேன். இது வந்து ஒரு அலிசைக்ளிக் காம்பவுண்டுக்கு எக்ஸாம்பிள். அடுத்து சைக்ளோபியூட்டேன். ஸோ சைக்ளோபியூட்டேன் இஸ் நத்திங் பட் உங்களுக்கு CH2 இல்லை ஈவன் இதுலேயே வந்து மெத்தில் குரூப் இருக்கலாம், இல்லை எத்தில் குரூப் இருக்கலாம், இதில் வந்து குளோரின் இருக்கலாம். CH3 இது வந்து என்னது, இது ஃபஸ்ட் இருக்கிறது வந்து வெறும் சைக்ளோபியூட்டேன் இந்த காம்பவுண்டு. இது என்னது, மெத்தில் சைக்ளோபியூட்டேன். ஸோ இது எல்லாமே வந்து அலிசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ்க்கு வந்து எக்ஸாம்பிள். இன்னும் நான் டீட்டெயிலாக போகல, ஃபஸ்ட்டு இந்த கிளாஸிஃபிகேஷனுக்கு எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் எழுதிட்டுருக்கேன். அடுத்து வந்து இந்த ஹோமோசைக்ளிக்லேயே வந்து 2வது கேட்டகரி என்னன்னு பார்த்தோம், அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ்.
ஸோ அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸில் ஃபஸ்ட்டு பென்சினாய்டு அண்ட் நான் பென்சினாய்டு இருக்குது. ஸோ பென்சினாய்டு கேட்டகரியில் வந்து உங்களுக்கு என்னென்ன இருக்குன்னா பென்சின் ஸ்ட்ரக்சரில் உங்களுக்கு அது வந்து வரும். ஸோ we can write first benzene. ஓகே, இது வந்து என்ன பென்சின், இது வந்து குளோரோபென்சின். ஸோ இந்த பொசிஷன் வந்து ஆறுமே ஈக்குவல் தான், நீங்கள் இதை எங்கேனாலும் போகலாம். மெத்தில் பென்சின், அதாவது சப்ஸ்டியூட்டட் பென்சின் எல்லாமே பென்சினாய்டு காம்பவுண்ட்ஸ். அது மெத்திலாக இருக்கலாம், எத்திலாக இருக்கலாம், OH குரூப்பாக இருக்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் நம்ம எழுதுனது வந்து பென்சின். இது வந்து ஃபினைல் குளோரைட் காமன் நேம், அதெல்லாம் குளோரோபென்சின் வந்து ஐயூபேக் நேம் ஆர் ஃபினைல் குளோரைட். இது என்னென்னா மெத்தில் பென்சின் ஐயூபேக் நேம். காமன் நேம் வந்து உங்களுக்கு இது பேர் வந்து டோலுவின். காமன் நேம் வந்து டோலுவின். ஓகே, அது இல்லாமல் வேறு என்ன பென்சினைடு இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் யூ கேன் பென்சின் மாதிரியே உங்களுக்கு ஃபியூஸ்ட் வந்து இருக்கணும். அதாவது பை பாண்ட்ஸ் வந்து உங்களுக்கு எத்தனை இருக்கணும், பை எலக்ட்ரான்ஸ் வந்து உங்களுக்கு பை எலக்ட்ரான்ஸ் 2, 6, 10 இந்த மாதிரி 14 பை எலக்ட்ரான் கான்ஜுகேஷனில் இருக்கணும். ஸோ இதில் மொத்தம் உங்களுக்கு எத்தனைனா 10 பை எலக்ட்ரான்ஸ் இருக்குது, அதாவது 5 பாண்ட்ஸ் இருக்குது, கான்ஜுகேஷனில் இருக்குது. இது என்னென்னா இது நாப்தலின், இதுவுமே வந்து பென்சினாய்டு காம்பவுண்ட் தான். இது ஆந்த்ரசின், இல்லை பென்சின் ரிங் 3 ரிங் வந்து ஃபியூஸ் ஆகிருக்கும். ஃபியூஸ் ஆகுதுன்னா இந்த ரிங்கும் ஜாயின் ஆகுது இல்லையா, இதுதான் ஃபியூஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இது வந்து ஜஸ்ட் ஃபஸ்ட்டு பென்சின் ஸ்ட்ரக்சர், அடுத்து டபுள் பாண்ட்ஸ். ஸோ ஆந்த்ரசின் ஆல்சோ பென்சினாய்டு காம்பவுண்ட். அடுத்து நான் பென்சினாய்டு அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ். ஸோ இது என்னென்னா பென்சின் ரிங் மாதிரியே வந்து ரூல்ஸ் என்னென்னா ஹக்கிள்ஸ் ரூல். அதில் வந்து ஃபஸ்ட்டு 4n+2 பை எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். ஃபஸ்ட் ரூல் சைக்ளிக்காக இருக்கணும், அடுத்து பிளேனாராக இருக்கணும். 4n+2 பை எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து உங்களுக்கு கான்ஜுகேஷன் ஆர் டீலோக்கலைசேஷனில் இருக்கணும். ஓகே, இந்த 4 ரூலை ஃபாலோ பண்ணுற காம்பவுண்ட்ஸ் எல்லாமே வந்து அரோமேட்டிக் தான். பென்சின் மாதிரி இருந்துச்சுன்னா அது பென்சினாய்டு. பென்சின் இல்லாமல் ஃபார் எக்ஸாம்பிள் சைக்ளோ ப்ரோபீனல் கேட்டையான் அது இருக்கு. ஸோ அதனோட ஸ்ட்ரக்சர் வந்து இதுதான். அதில் ஒரு டபுள் பாண்ட் இருக்குது. அதே மாதிரி சைக்ளோ பென்டா டையினைல் ஆனியான், ஸோ இங்கே என்னென்னா பாண்ட் பேர் 2 இருக்குது, லோன் பேர் இங்கே 2 இருக்குது. ஸோ இதில் வந்து மொத்தம் 2 பை எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இங்கே வந்து உங்களுக்கு பாண்ட் பேர் வந்து 2 அண்ட் லோன் பேர் 2 மொத்தம் சேர்த்து 6 பை எலக்ட்ரான்ஸ். ஆனால் இது பார்க்க உங்களுக்கு பென்சின் ரிங் மாதிரியே இல்லை. நான் ஆல்ரெடி சொன்னேன் 2, 6, 10, 14 இந்த மாதிரி 4 இன்க்ரீஸ் போகிற எலக்ட்ரான்ஸ் இருக்கிற சைக்ளிக் சிஸ்டம். சைக்ளிக்காக இருந்து பிளேனாராக இருந்து 4n+2 பை எலக்ட்ரான்ஸ் இருந்து கான்ஜுகேஷனில் இருந்துச்சுன்னா அது வந்து அரோமேட்டிக். அப்போ இது எல்லாமே வந்து நான் பென்சினாய்டு காம்பவுண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து we are moving on to the heterocyclic compounds. ஹெட்டிரோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ்னால் என்ன சொல்லியிருக்கேன், அதில் வந்து கார்பன் ரிங்குக்குள்ளே கார்பன் இல்லாத ஆட்டம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி நம்ம எழுதுகிறோம், இங்கே ஒரு நைட்ரஜன் இருக்கலாம், இங்கே ஒரு ஆக்சிஜன் இருக்கலாம், ரிங்குக்குள்ளே கார்பன் இல்லாத ஒரு ஆட்டம். ஸோ இதுதான் வந்து ஹெட்ரோசைக்ளிக். இதுலேயே வந்து உங்களுக்கு லைக் பென்சினாய்டுனா அகைன் ஹக்கிள்ஸ் ரூலை ஃபாலோ பண்ணுற ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் வந்து ஹெட்ரோசைக்ளிக் அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதை ஃபாலோ பண்ணது ஜஸ்ட் அலிசைக்ளிக்
ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அலிசைக்ளிக்கில் வந்து என்னென்னாக்கா, இப்போ நான் இங்கே போட்டிருந்தேன் இல்லையா, ஸோ மேபி இந்த ரிங்கில் வந்து உங்களுக்கு நைட்ரஜன் இருக்கலாம், இல்லை ஆக்சிஜன் இருக்கலாம். இதெல்லாம் அலிசைக்ளிக் ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட். இதே அலிசைக்ளிக் அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ், சாரி அரோமேட்டிக் ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பிரிடின், ஃபியூரன், இது எல்லாமே. ஸோ பென்சின் ரிங் மாதிரியே இருக்கும், ஆனால் ஒரு இடத்துல நைட்ரஜன் இருக்கும். அகெயின் வந்து அதில் பென்சின் ஸ்ட்ரக்சர். இது பேர் வந்து பிரிடின். இது வந்து ஒரு அரோமேட்டிக் காம்பவுண்ட். அடுத்து வந்து 5 மெம்பர் ரிங்கில் இருக்க ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸில் வந்து பிர்ரோல், இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணும். ஸோ அப்போ 2 பாண்ட் பேர் ஒரு அப்போ டோட்டலாக 6 பை எலக்ட்ரான்ஸ். இது பேர் வந்து என்ன, பிர்ரோல். அதே மாதிரி தயோஃபின், ஃபியூரன், இது எல்லாமே வந்து பைரன். இது வந்து ஃபியூரன். ஓகே, இது எல்லாமே வந்து அரோமேட்டிக். இது எல்லாமே வந்து உங்களுக்கு எத்தனை 6 பை எலக்ட்ரான்ஸ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது. எனிவே அரோமேட்டிசிட்டி வந்து ஏற்கனவே ப்ரீவியஸ் பிஜிடிஆர்பி வீடியோஸில் பழைய சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி ஃபுல்லாக அரோமேட்டிசிட்டி ஃபுல்லாக முடிச்சிருக்கேன். பட் அதில் என்னென்னா ரியாக்ஷனை வச்சு காம்பவுண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறது மட்டும் டீல் பண்ணல. பட் ஆல் டைப் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே அதில் நான் நடத்தியிருக்கேன். ஸோ எனிவே இந்த யூனிட் திருப்பியும் நடத்துகிறேன்னா கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்து ஜென்ரலாக கிளாசிஃபிகேஷன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வி ஆர் மூவிங் ஆன் டு தி நேமிங். ஸோ இப்போ இதில் வந்து ஒரு சில காம்பவுண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து என்ன மாதிரின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு காம்பவுண்ட் CH ட்ரிபிள் பாண்ட் C, CH2 C ட்ரிபிள் பாண்ட் CH. இது வந்து அன்சாச்சுரேட்டட். டபுள் பாண்ட் இருந்துச்சுன்னா, அது ஸ்ட்ரெயிட் செயினில் டபுள் பாண்ட் இருந்துச்சுன்னா இது ஒரு அன்சாச்சுரேட்டட்னு சொல்லுவோம். அன்சாச்சுரேட்டட் ஸ்ட்ரெயிட் செயின் காம்பவுண்ட்ஸ். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னாக்கா எல்லா பாண்ட்ஸுமே சிங்கிள் பாண்டடாக தான் இருக்குது. கார்பனை சுற்றி CH3 ஒரு பாண்ட்னா வந்து அப்போ 4, இங்கே CH2 2 பாண்ட்னா அப்போ 4. ஸோ அந்த மாதிரி. ஸோ கார்பன் இஸ் சேச்சுரேட்டட். அப்போ சேச்சுரேட்டட் ஸ்ட்ரைட் செயின் காம்பவுண்ட். ஜஸ்ட் புட்டக்காமா. ஸோ இது வந்து என்னென்னா பென்சின் மாதிரி இருக்குது. அப்போது பென்சினாய்டு காம்பவுண்ட். மெயினாக இது எந்த கேட்டகரியில் வரும், அரோமேட்டிக் கேட்டகரியில் வரும். இது வந்து ஒரு அரோமேட்டிக் ஹோமோசைக்ளிக் பென்சினாய்டு காம்பவுண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த ரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கார்பன் இல்லாத இருக்குது. இது வந்து ஹெட்ரோசைக்ளிக் தான், ஆனால் வந்து அதில் அலிசைக்ளிக். ஓகே, இப்போ இது வந்து ஜென்ரல் கிளாசிஃபிகேஷன். அது வந்து பாண்டிங் வந்து எப்படி இருக்குது, லீனியராக இருக்கா, பிரான்ச்சாக இருக்கா, ஒன்னோட ஒன்று க்ளோஸ்டாக கனெக்ட் ஆகிருக்கா, அதில் ஹக்கல்ஸ் ரூல் ஃபாலோ ஆகுதா, பென்சினாய்டா நான் பென்சினாய்டா. அடுத்து ஃபங்க்ஷனல் குரூப் வச்சு இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்ச ஃபங்க்ஷனல் குரூப் வந்து நம்ம எழுதுவோம். ஸோ ஃபங்க்ஷனல் குரூப் அல்கேன்னா வந்து எல்லாமே சேச்சுரேட்டட்னு வரப்போ உங்களுக்கு சிங்கிள் பாண்டடாக வந்து வரும். ஸோ அது சிங்கிள் பாண்ட். அல்கீன்ஸ் வந்து அன்சாச்சுரேட்டட், உங்களுக்கு அது வந்து உங்களுக்கு டபுள் பாண்டோட. அல்கேனோட ஜென்ரல் ஃபார்மில் வந்து CnH2n+2. The alkene வந்து unsaturated double bonded compounds. The formula is CnH2n. The alkane வந்து உங்களுக்கு அதில் ட்ரிபிள் பாண்ட்ஸ் இருக்கும். ஓகே, அதுவும் ஒரு unsaturated ஹைட்ரோகார்பன். ஸோ அதனோட ஜென்ரல் ஃபார்முலா வந்து CnH2n-2.
நெக்ஸ்ட்டு அல்கைல் ஹேலைடு வந்து உங்களுக்கு ஃபங்க்ஷனல் குரூப் அங்கே என்னென்னா வந்து ஹாலஜன்ஸ் குரூப் தான், எக்ஸ்ன்னு போடுவோம். ஸோ எக்ஸ் குட் பி அ ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின் எதுவாக வேணால் இருக்கலாம். ஜென்ரலாக வந்து அல்கைல்ன்றதுனால அல்கைல் குரூப்னா ஆறுன்னு சொல்லும், ஆர்எக்ஸ் அப்படின்னு சொல்லிடுவோம். ஓகே. அடுத்து ஆல்கஹால் குரூப், அதில் என்ன இருக்குன்னா OH வந்து இருக்கும். ஓகே, அதை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம், ROH. ஸோ இந்த ஆர்ன்றது உங்களுக்கு சேச்சுரேட்டட் அல்கைல் குரூப்பாக இருக்கலாம், இல்லை அல்கீனைல் குரூப்பாக இருக்கலாம், இல்லை அல்கைனைல் குரூப்பாக இருக்கலாம். அப்போ ஆர் குட் பி என்னது அல்கைல் ஆர் அல்கீனைல், அதுலேயே வந்து அலிஃபேட்டிக் அல்கைலாக இருக்கலாம், இல்லை அரோமேட்டிக் அல்கைலாக இருக்கலாம், ஆர் அரோமேட்டிக் ஆர் அல்கைனல். ஸோ ஆர் வந்து இந்த ஜென்ரல் ஃபார்மில் வந்து ஒரு ஹைட்ரஜன் வந்து ரிமூவ் பண்ணுவோம். ஓகே. ஸோ CnH2n+1னா அது வந்து அல்கைலில் வரும். அல்கீனைல்லாம் CnH2n-1, இதுனா CnH2n-3ல. ஓகே. அடுத்து ஈத்தர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ரலாக வந்து அதனோட ஃபங்க்ஷனல் குரூப் வந்து O-O. ஸோ ஜென்ரல் ஃபார்மில் வந்து ROR. இப்போது இந்த O பாண்ட் இருக்குது, இதுதான் ரெண்டு அல்கைல் குரூப்புக்கு நடுவில் வந்து உங்களுக்கு ஆக்சிஜன் வந்து ரெண்டு பாண்டையும் வந்து ஷேர் பண்ணி இருந்துச்சுன்னா அது வந்து ஈத்தர் குரூப். இது கார்பனைல் காம்பவுண்ட்ஸில் வந்து உங்களுக்கு என்னென்னா வந்து ஆல்டிஹைட் குரூப் C+OH, இதுதான் வந்து ஆல்டிஹைட் குரூப். ஸோ அது ஜென்ரலாக எப்படி அது கூட வந்து என்ன கனெக்ட் ஆகுதுன்னா RC+OH. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் இப்படி பார்த்துருக்க மாட்டீங்க, என்ன எழுதிடுவாங்க, இதை RCHO அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவாங்க. இதுனா ஆல்டிஹைட் குரூப். ஸோ நெக்ஸ்ட் வந்து கீட்டோன் குரூப். கீட்டோன் குரூப்புக்கு வந்து வெறும் C+OR இப்படி மட்டும் தான் போடுவோம். ஸோ என்னென்னா இது ரெண்டு சைடும் நம்ம R குரூப் தான் போடணும், RC+OR. இதுனா வந்து கீட்டோ குரூப். இது கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப் C+O, இது பக்கத்தில் ஒரு OH போட்டுடணும். ஓகே, அதான் கார்பாக்சிலிக் ஆசிட். ஸோ ஜென்ரலாக அது எப்படி இருக்கணும், RC+OOH. அடுத்து எஸ்டர் C+OOHக்கு பதிலாக OR போட்டால் அது வந்து எஸ்டர். அது ஜென்ரலாக எப்படி இருக்கும், RC+OOR. அடுத்து ஆசிட் அன்ஹைட். ஆசிட் அன்ஹைட் ரெண்டு ஆசிட் சேர்ந்து அதில் வந்து ஒரு வாட்டர் மாலிக்யூல் ரிமூவ் ஆகுறது. ஸோ அது ஜென்ரலாக உங்களுக்கு எப்படி இருக்கும், RC+OO C+O இப்படி இருக்கும். ஸோ இந்த ரெண்டு ப்ரிஃபிக்ஸ்லேயும் நம்ம R வந்து சேர்த்துக்கணும். ஓகே. ஓகே. அடுத்து ஆசிட் ஹேலைட். ஸோ RC+O, இங்கே X போட்டுக்கணும், அதான் ஆசிட் ஹேலைட். ஸோ வெறும் COXன்னு இருக்கும், இங்கே RC+OX, இதுதான் ஆசிட் ஹேலைட். அடுத்து அமைட் CONH2, எக்ஸுக்கு பதிலாக NH2 போட்டோம்னா அமைட் குரூப். ஸோ அது ஜென்ரலாக எப்படி இருக்கணும், RC+ONH2, இது வந்து C. அடுத்து நைட்ரோ ஆல்கேன். உங்களுக்கு ஃபங்க்ஷனல் குரூப் வந்து NO2, காம்பவுண்ட் வந்து RNO2 அப்படின்ட்டு முடியும். அடுத்து அமீன்ஸில் நிறைய கேட்டகரி இருக்குது. ப்ரைமரி அமீன், ஜென்ரல் குரூப் வந்து உங்களுக்கு NH2, ப்ரைமரி அமீன்னா, செகண்டரி அமீன்னா உங்களுக்கு NH, டெர்ஷியனா வெறும் Nன்னு இருக்கும். ஸோ ப்ரைமரி அமீன் மட்டும் இங்கே எழுதுகிறேன். அடுத்து நம்ம அமீன்ஸ் படிக்கிறப்போ டீட்டெயிலாக எழுதுவோம். இது சல்ஃபோனிக் ஆசிட் குரூப் SO3H குரூப். ஓகே, அது ஜென்ரலாக எப்படி இருக்கும், RSO3H. அது அலிஃபேட்டிக் ஆராக இருக்கலாம், இல்லை அரோமேட்டிக் ஆராக இருக்கலாம். அடுத்து நைட்ரைல் சைனைட் குரூப் C+N. ஓகே, அதை R∠N சைனைடு, இல்லை நைட்ரைல் காம்பவுண்ட். ஐசோசைனைட்னா வந்து பாண்ட் வந்து உங்களுக்கு Nக்கு பதிலாக N∠C. கார்பன் கூட வந்து டைரெக்டாக கார்பனோட சைனைடில் இருக்க கார்பன் பைண்ட் பண்ணாமல் நேராக N வந்து பைண்ட் ஆச்சுன்னா இது பேர் வந்து ஐசோசைனைட். சயனேட் வந்து உங்களுக்கு CNO. ஓகே, சயனைட் வந்து உங்களுக்கு என்ன இருக்குன்னா வந்து OCN,
CN இது வந்து cyanate குரூப். அது ஜெனரலாக எப்படி பாண்ட் ஆகிருக்கும், ROC ட்ரிபிள் பாண்ட் N அப்படி கனெக்ட் ஆகும். சப்போஸ் ஐசோசைனேட் வந்து இருக்குன்னா அது வந்து உங்களுக்கு RNCO த்ரூ நைட்ரஜன் போல் இதுவாச்சுன்னா அது வந்து ஐசோசைனேட், RN ட்ரிபிள் பாண்ட் CO. ஓகே. அடுத்து தயோசைனேட். தயோசைனேட்னா வந்து SCN. ஓகே. இப்போது RSCN இது வந்து தயோசைனேட். அடுத்து ஐசோதயோசைனேட்னா வந்து NCS, வெறும் NCS, அது RNCS கூட உங்களுக்கு கனெக்ட் ஆகும். அடுத்து தயோ ஆல்கஹால். ஆல்கஹாலுக்கு OH போட்டோம்னாக்கா தயோ ஆல்கஹாலுக்கு SH போடுவோம், அப்போது RSH. அடுத்து தயோ ஈத்தர். ஈத்தர்னா வந்து நம்ம O ஐஃபன் இருக்குன்னு வைக்கும், ஆனால் வந்து இங்கே S-R வந்து இருக்கும். ஸோ இது ஜென்ரலாக வந்து எப்படி இருக்குன்னா வந்து RSR அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகே. அடுத்து இமீன்ஸ். உங்களுக்கு இமீன்ஸ் வந்து என்னென்னா டபுள் பாண்ட் NH அப்படின்ட்டு இருக்கும். ஓகே. அது எப்படி இருக்குன்னா RCH டபுள் பாண்ட் NH, இது பேர் வந்து இமீன்ஸ். அடுத்து நைட்ரஸோ காம்பவுண்ட்ஸ். NO2ன்னு இருந்தால் அது நைட்ரோ, வெறும் NOன்னு இருந்தால் அது பேர் நைட்ரஸோ. இப்போ R-NO இது பேர் நைட்ரஸோ காம்பவுண்ட்ஸ். அடுத்து ஹைட்ரஜீன் வந்து பார்த்திங்கனாக்கா NH2. ஓகே. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு RNH-NH2 அப்படின்ட்டு இருக்கும். அடுத்து ஹைட்ரஸோ காம்பவுண்ட்ஸ் வெறும் NH அண்டு NH ஐஃபன், இது வந்து ஹைட்ரஸோ காம்பவுண்ட்ஸ். இது ரெண்டு லிங்க்குக்கு நடுவில் வந்து NHக்கு எண்டிங்கில் வந்து R குரூப் வந்து போடணும். அடுத்து ஃபீனால்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு பென்சின் ரிங், அதில் ஒரு OH குரூப் இருந்துச்சுன்னா அது பேர் வந்து ஃபீனால்ஸ். ஓகே. இது வந்து ஒரு அரோமேட்டிக் ஆல்கஹால். அது வந்து நம்ம என்ன சொல்லுவோம், C6H5OH அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து இமைட் குரூப். அமைட் குரூப் பார்த்தா அமைட் குரூப்னா CONH2. இமைட் குரூப்னா வந்து ரெண்டு பக்கம் CO இருக்கும், நடுவில் வந்து N குரூப் வந்து இருக்கும். இப்போது உங்களுக்கு இந்த பக்கமும் நம்ம R போட்டுக்கலாம். அப்போது RC டபுள் பாண்ட் ON R. இந்த R வந்து சேமாக இருக்கலாம் இல்லை டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். அகெயின் C டபுள் பாண்ட் OR. ஓகே. ஸோ யூ கேன் லைக் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இது R ப்ரைம், R ட்ரிபிள் ப்ரைம். ஸோ மேக்ஸிமம் R மேபி சேமாக இருக்கலாம் இல்லை டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். ஓகே. அடுத்து ஐயூபேக் ஜென்ரல் ரூல் பார்த்திங்கனாக்கா ஃபஸ்ட்டு ஒரு ப்ரிஃபிக்ஸ் எழுதுவோம், அப்புறம் ஒரு ரூட் வேர்டு வந்து எழுதுவோம், அடுத்து சஃபிக்ஸ் எழுதுவோம். ஃபஸ்ட்டு ரூட் வேர்டுக்கான ஹோமோலாகஸ் சீரீஸ் வந்து பார்ப்போம். ஸோ ஒரு காம்பவுண்டில் வெறும் ஒரே ஒரு கார்பன் இருந்துச்சுன்னா அந்த ரூட் வேர்டு வந்து நம்ம வெறும் CH4 அப்படின்ட்டு நம்ம அதை மீத்தேன்னு சொல்லுவோம். நம்ம அல்கேன்ஸ் அந்த மாதிரி படிக்கலாம். அப்போது மீத்தேன்லேருந்து எடுக்கிறதுனால அந்த MET மட்டும் நம்ம இப்போ எடுக்க போகிறோம். பேரண்ட் அல்கேன் வந்து மீத்தேனில் CH4லேருந்து வரதுனால ரூட் வேர்ட் மட்டும் இப்போ நம்ம எழுதுகிறோம். ஓகே. அடுத்து வந்து கார்பன், ரெண்டு கார்பன் இருந்தால் அது வந்து ஈத்தேன்லேருந்து வந்தனால ETH மட்டும் எழுதுகிறோம். அடுத்து 3 கார்பன் அதில் இருந்துச்சுன்னா ரூட் வேர்ட் வந்து ப்ரோப். அதுக்கப்புறம் சஃபிக்ஸ் இருக்குது. சஃபிக்ஸ் மேபி ஏனா இருக்கலாம், இல்லை ஈனா இருக்கலாம், இல்லை மெத்தனால், எத்தனால், அந்த மாதிரி எதுவாக வேணா இருக்கலாம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு பேரண்ட் அல்கேன் தான் ஐ கேன் ஜஸ்ட் ரைட் இட் அஸ் வித் ரெஸ்பெக்ட் டு அல்கேன்ஸை திருப்பி பார்ப்போம். C4 வந்து நம்ம பியூட் அப்படின்னு எழுதுவோம், பியூட்டேன்லேருந்து வந்ததுனால பியூட். இந்த C5 வந்து பென்டேன்லேருந்து வந்ததுனால பென்ட் அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். C6 வந்து உங்களுக்கு ஹெக்ஸேன், HEX, ஹெக்ஸ் மட்டும் நம்ம எழுதுவோம். அந்த ஏன்றதை ரிமூவ் பண்ணிவிடுங்க, அதுதான் இருந்து ரூட் வேர்டு. ஸோ C7ல் வந்து நம்ம ரூட் வேர்டு வந்து என்ன, ஹெப்ட், HEP. அடுத்து ஆக்டேனில் வந்து OCT. அடுத்து நானேனில் வந்து NON.
ஏஎன்இ எடுத்துடணும். அடுத்து டெக்கேனில் வந்து டிஇசி மட்டும் டெக். C11 வந்து என்னன்னாக்கா அன்டெக்கேன், ஒரு எக்ஸ்ட்ரா ஒன்று இருக்குது, அன்டெக். 12 வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு we can write it as a டோடெக்கேன். இப்போ டோடெக். 3 வந்து அப்போது ட்ரை டெக்கேன், அதில் ஏஎன் எடுத்தணும். C14 வந்து உங்களுக்கு டெட்ராடெக்கேன். இப்போ டெட்ராடெக் இது வந்து ரூட் வேர்ட். 15 வந்து பென்டா டெக். 16 ஹெக்ஸா. டிஇசினா வந்து 10, அப்போ ஹெக்ஸானா வந்து 6. இது 17 வந்து ஹெப்டா. இப்போ 18 வந்து உங்களுக்கு ஆக்டா டெக். 19 வந்து நானா டெக்கேனுக்கு ஏஎன் எடுத்துருங்க. இது 20 வந்தாக்கா ஐசோகேசேன் வெறும் ஐகோஸ் அது மட்டும் எழுதுவோம், இல்லை ஐகோசேன். அப்போ 21 வந்தால் இல்லை சாரி, இதுக்கு வந்து ஸ்பெஷல் நேம் இருக்குது, ஹேனி ஐகோஸ், ஐகோ. 22னா டோகோஸ். ஸோ டோ ப்ளஸ் ஐகோஸ் வந்துருக்கும், அந்த ஓஐயில் வந்து ஒன்று. C30 வந்து என்ன சொல்லுவான், ட்ரையா கண்டெயின். இப்போ C31 ஹென் ட்ரையா கண்ட். 32 டோ ட்ரையா காண்ட். இப்போ C40க்கு வந்து என்ன சொல்லுவாங்க, டெட்ரா காண்டெயின். ட்ரையா காண்டெயின்னா வந்து இப்போ டெட்ரா காண்டெயின். C50 பென்டா. C60 ஹெக்ஸா. ஸோ மேக்ஸிமம் நமக்கு பிலோ 11 தான் கொடுப்பாங்க, பிலோ 10, பட் இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஹெப்டாகாண்ட். C80 வந்து ஆக்டாகாண்ட். C90 வந்து நானாகாண்ட். C100 வந்து ஹெக்டேன். ஹெப்டேன்னா 7, ஹெச்இசி போடணும், ஹெக்டேன். ஸோ இது வந்து என்னென்னா ரூட் வேர்ட்ஸ். ஓகே, ஹோமோலாகஸ் சீரீஸில் வர ரூட் வேர்ட்ஸ். அந்த இப்போ மீத்தேன் ஈத்தேனா ஞாபகம் இருந்துச்சுன்னா அதில் இருக்க ஏஎன் எடுத்துகிட்டு அந்த ரூட் வேர்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தோம், ஐயூபேக் நேமில் ஸோ முன்னாடி ஒரு ப்ரிஃபிக்ஸ் இருக்கும், நடுவில் வந்து ரூட் வேர்டு இருக்கும், அப்புறம் ஒரு சஃபிக்ஸ் இருக்குது. இப்போ ரூட் வேர்டு வந்து கார்பன் ஆட்டம்ஸ் எத்தனை இருக்குன்றதை பொறுத்து ரூட் வேர்டு ஃபஸ்ட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து வந்து அந்த செயின் வந்து சேச்சுரேட்டடா அன்சேச்சுரேட்டடான்னு பார்க்கணும். சேச்சுரேட்டட் இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம், அது வந்து ஏஎன்இன்னு சொல்லிட்டு முடியும். அடுத்து ஒரே ஒரு டபுள் பாண்ட் மட்டும் இருந்துச்சுன்னா அது வந்து இஎன்இ, அல்கின்றதுனால வந்து இஎன்இல முடியும். இது வந்து எல்லாமே என்னது, சஃபிக்ஸ். ஃபஸ்ட்டு சேச்சுரேட்டட் செயினுக்கு நம்ம எழுதுகிற சஃபிக்ஸ். இப்போ அன்சேச்சுரேட்டட் இருந்தால் இப்போ சஃபிக்ஸ் எழுதுகிறோம், ஈன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இது வந்து என்னென்னா ப்ரைமரி சஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து 2 டபுள் பாண்ட் இருந்துச்சுன்னா வந்து டைஈன், 2 ஈன் இருக்குனால டைஈன். 3 டபுள் பாண்ட் இருந்துச்சுன்னா வந்து ட்ரைஈன் அப்படின்னு சொல்லுவோம். அதேமாதிரி ஒரே ஒரு ட்ரிபிள் பாண்ட் இருந்துச்சுன்னா அது வந்து ஒய்என் ஐன்னு. 2 இருந்துச்சுன்னா வந்து டை ஐன் அப்படின்னு சொல்லுவோம். ஒய் போட்டால் ட்ரிபிள் பாண்ட்ஸ். ஓகே, இப்போது ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ஃபங்க்ஷன் குரூப் இருக்குது, அதனோட சஃபிக்ஸ் என்னவா முடியும். ஜென்ரலாக வந்து
இது வந்து எப்படி முடியும்? ஏன்னா நமக்கு ப்ரிஃபிக்ஸ் தெரியணும், சஃபிக்ஸ் தெரியும், ரூட் வேர்ட் தெரியணும். இப்போ ஆல்கஹால்ஸில் வந்து ஜென்ரலாக உங்களுக்கு அது வந்து ப்ரிஃபிக்ஸாக ஒரு சில காம்பவுண்டில் இது வந்து ப்ரிஃபிக்ஸாக வரும். ஓகே, ப்ரிஃபிக்ஸாக வந்தால் என்ன எழுதணும்? சஃபிக்ஸ் முடிகிற இடத்துல வந்தால் என்ன எழுதணும்? இப்போ ப்ரிஃபிக்ஸாக வந்துச்சுன்னா இதை நம்ம வந்து என்னென்னு எழுதணும்? ஹைட்ராக்சி அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவோம். OH குரூப், ஃபங்க்ஷனல் குரூப் வந்து OH. அதை எப்படி எழுதும் ப்ரிஃபிக்ஸில்? ஹைட்ராக்சி. இதே எண்டிங்கில் இருந்துச்சுன்னா ஆல்கஹால், அதனோட ஷார்ட் ஃபார்ம் வந்து OL. அதாவது ஆல்கஹால் OL தானே முடியுது, அந்த OL மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ செகண்டரி சஃபிக்ஸ் வந்து OL. அடுத்து தயோ ஆல்கஹால்ஸோட ஃபங்க்ஷனல் குரூப் வந்து நமக்கு ஏற்கனவே தெரியும், SH. அது ஃப்ரண்ட்டில் வந்துச்சுன்னா என்ன சொல்லுவோம்? மெர்காப்டோ அப்படின்னு சொல்லுவோம். மெர்காப்டோ. ப்ரிஃபிக்ஸில் வந்துச்சுன்னா அது பேர் வந்து மெர்காப்டோ. சஃபிக்ஸில் வந்துச்சுன்னா அது வந்து தயோ ஆல்கஹால் வந்து தையால் அப்படின்னு சொல்லலாம். THIOL இல்லைனா தயோ ஆல்கஹால் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஐயூபேக்கில் நம்ம இந்த ஷார்ட் நோட்டேஷன் தான் யூஸ் பண்ணுறோம், தயால். அடுத்து ஆல்டிஹைட்ஸ் நம்ம குரூப் தெரியும், C+OH. அது ப்ரிஃபிக்ஸாக வந்துச்சுன்னா அதை நம்ம ஃபார்மைல் அப்படின்னு சொல்லுவோம். இது எதுக்குன்னா 2 ஃபங்க்ஷனல் குரூப் வந்துச்சுன்னா அப்போ தான். இதே எண்டிங்கில் வந்துச்சுன்னா அது வந்து என்னது? ஆல்டிஹைட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஆல்டிஹைடில் இருக்க இந்த ஃபஸ்ட்டு 2 லெட்டர் மட்டும் எடுத்து எழுதுப்போம். அது AL அப்படின்னு முடியும். OL முடிஞ்சுன்னா அது ஆல்கஹால், AL முடிஞ்சால் அது வந்து ஆல்டிஹைட். அடுத்து கீட்டோன்ஸ். ஸோ கீட்டோன்ஸோட ஃபங்க்ஷனல் குரூப் நமக்கு தெரியும், C+OR. ஓகே, அது வந்து ஃப்ரண்ட்டில் வந்துச்சுன்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஆக்சோன்னு சொல்லுவோம். ஓகே, இதே வந்து எண்டிங்கில் சஃபிக்ஸில் வந்துச்சுன்னா வந்து ஓனில் வந்து அது முடியும். ஓகே, அடுத்து கார்பாக்சிலிக் ஆசிட். அது வந்து COOH அப்படின்னு சொல்லுவோம். ப்ரிஃபிக்ஸில் வந்துச்சுன்னா கார்பாக்சி அப்படின்னு சொல்லுவோம். எண்டிங்கில் வந்துச்சுன்னா ஆயிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். இதே எஸ்டர்ஸ் உங்களுக்கு ப்ரிஃபிக்ஸில் வந்துச்சுன்னா வந்து என்ன சொல்லுவோன்னா ஆல்காக்சி கார்பனைல். இதே எண்டிங்கில் வந்துச்சுன்னா வந்து OATE. ஓகே, அடுத்து ஆசிட் குளோரைட் COCl. குளோரோ கார்பனைல் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை எந்த ஹாலஜன் வருதோ அதனோட பேர் குளோரோ கார்பனைல். எண்டிங்கில் வந்துச்சுன்னா OIYL குளோரைட். ஓகே, சஃபிக்ஸில் முடிகிறப்ப. இதே ஆசிட் அமைட்ஸ் CONH2. இதை வந்து என்ன சொல்லுவோன்னா கார்பமாயில் அப்படின்னு சொல்லுவோம். கார்பமாயில். இதே வந்து சஃபிக்ஸில் வந்து அமைடு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து அமீன்ஸில் வந்து உங்களுக்கு நிறைய கேட்டகரி இருக்குது. ஃபஸ்ட்டு ப்ரைமரி அமீன் மட்டும் NH2ன்னு வந்துச்சுன்னா ஃப்ரண்ட்டில் வந்தால் இது அமீனோ அப்படின்னு சொல்லுவோம். இதே வந்து பேக்கில் வந்துச்சுன்னா அது அமீன்னே சொல்லுவோம். அந்த ஃபங்க்ஷனல் குரூப் நேமே தான் அது, அமைட் அண்ட் அமீனுக்கு. அடுத்து நைட்ரைல்ஸ்க்கும் அதே தான். நைட்ரைல்ஸ் வந்து உங்களுக்கு C+N. முன்னாடி வந்துச்சுன்னா சயனோ அப்படின்னு சொல்லுவோம் ப்ரிஃபிக்ஸில். எண்டிங்கில் வந்துச்சுன்னா அகெயின் நைட்ரைல். அடுத்து சல்ஃபோனிக் ஆசிட்ஸ் SO3H. ஃப்ரண்ட்டில் வந்துச்சுன்னா சல்ஃபோ, பேக்கில் வந்துச்சுன்னா சல்ஃபோனிக் ஆசிட். இப்போ என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? ரூட் வேர்ட் பார்த்துட்டோம். ஃப்ரண்ட்டில் ப்ரிஃபிக்ஸாக வந்தால் எப்படி வரும், செகண்டரி சஃபிக்ஸாக வந்தால் என்ன வரும். இப்போது நம்ம ஐயூபேக் ரூல்ஸை பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? உங்களுக்கு கிவன் காம்பவுண்ட் இருக்கா, அந்த காம்பவுண்ட் வந்து லாங்கஸ்ட் கார்பன் செயினை நீங்கள் சூஸ் பண்ணணும். அதுதான் வந்து ஃபஸ்ட்டு ரூல். அடுத்து உங்களுக்கு சப்ஸ்டியூவன்ஸ் இருக்கும். சப்ஸ்டியூவன்ஸ் இருக்கிறப்போ வந்து ஃபஸ்ட்டு லாங்கஸ்ட் கார்பன் அண்ட் அதுக்கப்புறம் வந்து அதுக்கு நம்பரிங் பண்ணணும். நம்பரிங் வரப்போ நமக்கு லாங்கஸ்ட்டாக வரணும். அடுத்து சப்ஸ்டியூவன்ஸ் வரப்போ வந்து சப்ஸ்டியூவன் ஷுட் கெட் த லோயஸ்ட் நம்பர். ஓகே, அது ப்ரிஃபிக்ஸாக இருக்கலாம் இல்லை சஃபிக்ஸாக இருக்கலாம்.
அதே மாதிரி அந்த சப்ஸ்டியூவன்ஸ்க்கு நேம் கொடுக்குறப்போ 2 or 3 சப்ஸ்டியூட் இருந்துச்சுன்னா ஆல்ஃபாபெட்டிக் ஆர்டரில் தான் வந்து அதை நீங்கள் நேமிங் வந்து வைக்கணும். ஓகே, அப்போது நேம் எப்படி பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு ப்ரிஃபிக்ஸு, அடுத்து ரூட் வேர்ட், அடுத்து ப்ரைமரி சஃபிக்ஸ், அடுத்து செகண்டரி சஃபிக்ஸ். இப்போ சூஸ் த லாங்கஸ்ட் கார்பன் செயின் நம்ம ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறோம். இப்போ இதில்னா நம்ம கார்பன் செயின் வந்து நம்ம எப்படி சூஸ் பண்ணோம் அப்படின்ட்டு. ஸோ சூஸ் த லாங்கஸ்ட் கார்பன் செயின். ஸோ ஐ கேன் சூஸ் த கார்பன் செயின் லீனியராக பண்ணலாம். இது வந்து டைப் 1ன்னு வச்சுக்கோங்க. இல்லைனா வந்து செகண்ட் மெத்தட் வந்து க்ரீனில் போடுறேன். ஐ கேன் சூஸ் லைக் இப்படி பிரான்ச் டவுன் சூஸ் பண்ணலாம். லீனியராக சூஸ் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு மெத்தட் பிரகாரம் சூஸ் பண்ணுறப்போ எனக்கு 5 கார்பன் ஆட்டம் இருக்குது. இதே பிரான்ச்சாக சூஸ் பண்ணுறப்போ வந்து செகண்ட் மெத்தடில் வந்து எனக்கு 4 கார்பன் ஆட்டம் தான் இருக்குது. அப்போது நான் ஐ ஹாவ் டு சூஸ் த லாங்கஸ்ட் கார்பன் செயின். நான் இப்போது இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் தான் இந்த லீனியராக சூஸ் பண்ணதான் ரைட். மேக்ஸிமம் நம்பர் வந்திருக்கு. ஓகே, அப்போது ரூட் வேர்டு வந்து நம்ம என்னென்னு எழுதலாம்? பென்ட் அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். இது வந்து சேச்சுரேட்டடுன்றதுனால அல்கேன் தான், அப்போ பென்டேன் இது. அடுத்து நம்ம சப்ஸ்டியூவன்ட் தான் வந்து நமக்கு ப்ரிஃபிக்ஸ். இது நம்பரிங் பண்ணுவோம். 1 2 3 1 2 3 4 5. ரைட் டு லெஃப்ட் பண்ணாலும் இது 3 தான் வருது. இல்லை இந்த சைட் பண்ணால் 1 2 3 4 5. ஸோ ரைட் டு லெஃப்ட் பண்ணாலும் லெஃப்ட் டு ரைட் பண்ணாலும் மெத்தில் குரூப் வந்து 3rd பொசிஷனில் தான் வருது. அப்போது சப்ஸ்டியூவன்ட்க்கு ஒரே நம்பர் தான். அப்போது 3 மித்தைல் பென்டேன். ஸோ கேப் வந்து இது குரூப்புக்கு இருக்கக்கூடாது. இந்த இது அப்போ இது வந்து என்னது? நம்மளோட ப்ரிஃபிக்ஸ். ரூட் வேர்டு வந்து பென்ட்டு. அந்த சஃபிக்ஸ் வந்து இது வந்து அல்கேன்றதுனால வந்து ஏஎன்இ தான் வந்து சஃபிக்ஸ். அகெயின் செகண்ட் காம்பவுண்டுக்கு பார்ப்போம். செகண்ட் காம்பவுண்டுக்கு நம்பரிங் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம நம்பரிங் ஒன்று செயினை நம்ம இப்படி சூஸ் பண்ணலாம். இது ஒரு மெத்தட். இல்லை செயின் எப்படி ஸ்ட்ரைட்டாகவும் சூஸ் பண்ணலாம். ஓகே, இந்த மாதிரி சூஸ் பண்ணலாம். இல்லை ஐ கேன் சூஸ் அனதர் வே. இங்கேருந்து இந்த மாதிரியும் சூஸ் பண்ணலாம். பட் யூ ஹேவ் ஸோ மெனி பாசிபிலிட்டிஸ். பட் இருக்கிறதுலே வந்து எதுக்கு ஹையஸ்ட் நம்பர்? ஸோ ஃபஸ்ட்டு இப்படி வெறும் லீனியராக சூஸ் பண்ணுறப்போ கார்பன் ஆட்டம் வந்து உங்களுக்கு எத்தனை வருது? 6 தான் வருது. வெறும் லீனியராக சூஸ் பண்ணுறப்போ 6. 1 2 3 இந்த பிரான்ச்டாக இந்த வேயில் சூஸ் பண்ணுறப்ப 1 2 3 4 5 6 7 வருது. அப்போது இது 7 வருது. ஓகே, வேறு எது பண்ணாலும் உங்களுக்கு இதை விட கம்மியாக தான். அப்போது இதை தான் நம்ம சூஸ் பண்ணோம். அப்போது 7 கார்பன் ஆட்டம் வருது. அப்போது அதை நம்ம அந்த மெத்தடில் நம்ம எடுத்து எழுதிக்கலாம். CH3 CH3 அந்த பிரான்ச்சாக இருக்கிறத நம்ம லீனியராக கூட மாற்றி எழுதிக்கலாம். CH2 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 CH ஓகே CH2 அந்த இருந்த நேராக அந்த குரூப்பை நீங்கள் பிரான்ச்சில் போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் எழுதுகிறப்போ 1 2 3 4 5 6 7 இதே காம்பவுண்ட் தான் இப்படி எழுதியிருக்கேன். அடுத்து சப்ஸ்டியூவன்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு நம்பரிங் வந்து நீங்கள் இந்த சைடும் போடலாம், இல்லை இந்த சைடும் போடலாம். அப்போ சப்ஸ்டியூவன்ட் ஷுட் கெட் த லோயஸ்ட் நம்பர். இந்த பக்கம் போடுறப்போ 1 2 3 4 5 6 and 7. ஃபஸ்ட்டு மெத்தட் பிரகாரம் பார்த்தீங்கன்னா 2 and 5ல் சப்ஸ்டியூவன்ஸ் வருது. செகண்ட் மெத்தடில் பார்த்தீங்கன்னாக்கா வந்து நமக்கு 3 and 6ல் வருது. அப்போ ஆப்வியஸ்லி 3 and 6 லோயஸ்ட் நம்பர் தான் நம்ம எடுக்கணும். இப்போ 2 and 5. ஓகே, இப்போ இன்னும் சப்ஸ்டியூவன்ஸ் பற்றி பேசல. ஃபஸ்ட்டு லாங்கஸ்ட் கார்பன் செயின் மட்டும் நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணியாச்சு. அடுத்து 2 செயின் ஈக்குவல் லென்த்தாக இருந்துச்சுன்னா நம்ம வி ஹாவ் டு ஆப்டைன் த மேக்ஸிமம் சப்ஸ்டியூவன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த செயினை இப்படி இந்த லீனியராக நான் சூஸ் பண்ணலாம். இல்லைனா ஐ கேன் சூஸ் இட் லைக் இந்த மாதிரி சூஸ் பண்ணலாம். இப்படி பண்ணாலும் 5 நம்பர்ஸ் தான். இந்த பக்கம் பண்ணாலும் 5 தான். ஆனால் இங்கே 5 பண்ணுறப்போ ஒரே ஒரு சப்ஸ்டியூவன்ட் ஐசோப்ரோபைல் மட்டும்தான் வருது. ஒரே ஒரு பல்கியர் குரூப் மொத்தமாக இது வருது. பட் இந்த மாதிரி சூஸ் பண்ணுறப்போ இங்கே ஒரு மீத்தைல் ஒரு ஈத்தைல் வருது. அப்போது when you are choosing the longest carbon chain நிறைய சப்ஸ்டியூவன்ஸ் இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணோம். அப்போது ஃபஸ்ட்டு மெத்தட் தான் வந்து ரைட். அப்போது ரெண்டும் 5 கார்பன் ஆட்டம் தான். ஆனால் சப்ஸ்டியூவன்ஸ் வந்து எனக்கு இங்கே 2 கிடச்சிருக்கு. பட் இங்கே வந்து ஒரே ஒரு சப்ஸ்டியூவன்ட் தான். அதனால் வந்து
we should not choose this way. Okay. அடுத்து when the compound contains more than ஜெனரலாக நம்ம ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குன்னு நினைப்போம். இப்போ ஒரே காம்பவுண்டில் 2 இருக்கலாம், இல்லை 3 இருக்கலாம். அந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷனல் குரூப் இருந்துச்சுன்னா நம்ம ப்ரியாரிட்டி ஆர்டர் ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்? லைக் நம்ம சப்போஸ் நம்ம வீட்டுக்கு நம்ம வந்து பேரண்ட் அம்மா சைடு இருக்க ரிலேட்டிவ் வராங்க, அப்பா சைடு இருக்கிற உங்கள் வீட்டில் யார் டாமினண்ட்டோ ஸோ அந்த ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து மோர் கன்சர்ன் கொடுப்பாங்க இல்லையா? அதே மாதிரி தான் இங்கே நிறைய குரூப்ஸ் இருக்குது. அதில் யாருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், இதான் ப்ரியாரிட்டி ரூல்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கார்பாக்சிலிக் ஆசிட் தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். அதுக்கப்புறம் சல்ஃபோனிக் ஆசிட் இருந்தால் அதுதான் 2வது ப்ரிஃபரன்ஸ். அடுத்து COR 3வது ப்ரிஃபரன்ஸ். அடுத்து COX. இப்போ நடுவில் உங்களுக்கு மேபி CN அண்டு CHO கொடுத்துட்றாங்க, இல்லை CHO அண்டு NO2ன்னு கொடுக்குறாங்க. இப்போ CHO அண்டு CHO ரொம்ப முன்னாடி இருக்குது, அப்போ இதுக்கு தான் மோர் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், NO2க்கு பின்னாடி கொடுக்கணும். இப்போ சப்போஸ் உங்களுக்கு ஹாலஜன்ஸ் இருக்குது, அல்கீன் இருக்குது, அல்கீனுக்கு தான் டபுள் பாண்டடுக்கு தான் மோர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அந்த ஹாலஜன் குரூப்புக்கு. ஈவன் தோ N குரூப்பாக இருந்தாலும் அதுக்கு நம்ம லெஸ் ப்ரியாரிட்டி தான் கொடுக்கணும். அப்போ ஆர்டர் இஸ் ஃபஸ்ட்டு கார்பாக்சிலிக் ஆசிட், அடுத்து சல்ஃபோனிக் ஆசிட், அடுத்து எஸ்டர், அடுத்து ஆசிட் ஹாலைட், ஆசிட் அமைட், சைனைட், ஆல்டிஹைட், கீட்டோன், ஆல்கஹால், தயோ ஆல்கஹால், அமைட், டபுள் பாண்டட் காம்பவுண்ட்ஸ் ஆர் அல்கைன்ஸ், அடுத்து சிங்கிள் பாண்டட் காம்பவுண்ட்ஸ், அடுத்து ஈத்தருக்கு அப்புறம் தான் வந்து உங்களுக்கு ஹாலஜன்ஸ், அல்கைல் ஹாலைட்ஸ், அப்புறம் தான் நைட்ரோ குரூப். இப்போது இந்த 2 ஒரே காம்பவுண்ட் தான் 2 சைட்ஸில் எழுதியிருக்கேன். இங்கே ஒரு OH குரூப் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம ஃபங்க்ஷனல் குரூப் ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ இது ஒரு ஃபங்க்ஷனல் குரூப், இது ஒரு ஃபங்க்ஷனல் குரூப். ஓகே. இப்போ நம்ம C+C எங்கே இருக்குது, OH எங்கே இருக்குது? OH தான் C+Cக்கு முன்னாடியே இருக்குது. அப்போது நம்ம என்ன எழுதணும், இதுதான் வந்து சஃபிக்ஸில் அப்போ முடிய போகுது, இது ப்ரிஃபிக்ஸில் வருதுன்னு அர்த்தம். ஓகே. அப்போது இது நம்ம இது என்ன சொல்லுவோன்னா வந்து இந்த காம்பவுண்டை வந்து we call them as one minute. இது வந்து என்ன சொல்ல, இந்த பொசிஷனோட டபுள் பாண்ட் வந்து பார்த்துக்கணும். ஓகே. இந்த பக்கம் தான் நம்பரிங் பண்ணுறதா இல்லை இந்த பக்கம் வந்து நம்பரிங் பண்ணதான்னு பார்ப்போம். ஸோ நம்பரிங் வந்து நம்ம இங்கேருந்து தான் ஆரம்பிக்கணும். இப்போ 1 2 3 4 5 and 6. ஸோ ரூட் வேர்டு வந்து ஹெக்ஸுன்னு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓகே. அதுக்கடுத்து வந்து இந்த டபுள் பாண்ட் வந்து 4 and 5க்கு பக்கத்தில் இருக்குது. அப்போது ஹெக்ஸ் 4 ஈன். ஓகே. இது வந்து ஆல்கஹால் வந்து செகண்ட் பொசிஷனில் இருக்குது. அப்போது 2 ஆல். ஓகே. அதில் 4ஹெக்ஸின் 2 ஆல் சொல்லலாம், இல்லை ஹெக்ஸ் 4 2 ஆல் அப்படின்னு சொல்லலாம். இதே நீங்கள் வந்து லைக் 2 ஹைட்ராக்சி ஹெக்ஸின் எக்ஸ் 2 அப்படின்னு சொன்னால் தப்பு. ஓகே. ஏன்னா ப்ரியாரிட்டி ரூல்ஸ் வந்து OHக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அப்போ பேரண்ட் ஆல்கேன் வந்து முடிகிறப்போ OL முடியணும், அதனோட பொசிஷன் நம்பரும் வந்து நம்ம கம்மியாக இருக்கணும். அப்போ ப்ரியாரிட்டி வந்து இதுக்கு தான் ஃபஸ்ட்டு கொடுக்கணும், அப்புறம் தான் டபுள் பாண்டுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கணும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போது 2 சப்ஸ்டியூவன்ஸ் வந்து ப்ரெசன்ட் இந்த ஐடென்டிக்கல் பொசிஷன். அப்போது நம்ம எதுக்கு வந்து லோயஸ்ட் நம்பர் கொடுக்கணும்னா ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டருக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு மோர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மெத்தில் இந்த பக்கம் இருந்து போகிறப்போ 1 2 3 4 5 6 7 இருக்குது. ஸோ ரூட் வேர்டு வந்து ஹெப்டேன் எழுதிக்கலாம். இந்த பக்கம் இருந்து நம்பரிங் பண்ணுறப்போ ரைட் டு லெஃப்ட் 1 2 3 4 5 6 and 7 இருக்குது. எப்படி பார்த்தாலும் ஹெப்டைன் தான். ஆனால் இந்த பக்கம் போகிறப்போ இது 3 இத்தைல் வரும், இல்லை 5 மெத்தில் வரும். இப்போ நம்ம ப்ரியாரிட்டி வந்து இதில் எது கொடுக்கணும்னா ஸோ யூ ஹாவ் டு கிவ் த இம்பார்ட்டன்ஸ் டு தி ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் தானே ஃபஸ்ட்டு. அப்போது இ தான் வந்து ஃபஸ்ட்டு வருது, எம் செகண்டாக வருது. இப்போ லோயஸ்ட் நம்பர் வந்து நீங்கள் எத்திலுக்கு தான் தரணும். அப்போது 3 ஈத்தைல்
5 methyl heptane is the answer. Okay, இதுதான் அதனோட IUPAC நேம். அடுத்து 2 or more substituents present in the parent chain. The substituents with the position number are arranged in the alphabetical order. ஓகே, சப்போஸ் டை மெத்தில் ட்ரை மெத்தில் இருந்துச்சுனால அந்த டை ட்ரைலாம் நீங்கள் எடுக்கக்கூடாது, மெத்தில்னா மெத்தில் தான் எடுக்கணும். ஓகே, இப்போ இதனோட நேம்ஸ்லாம் வந்து IUPAC நேம்ஸ் வந்து இப்போ நம்ம இது ஏற்கனவே பண்ணது தான். யூ ஹாவ் டு ஃபைண்ட் த IUPAC நேம்ஸ். இப்போ ரூல்ஸ் எல்லாமே படித்தாச்சு. சப்போஸ் சூஸ் த ஃபஸ்ட்டு லாங்கஸ்ட் கார்பன் செயின். ஓகே, நமக்கு இங்கேருந்து பார்க்குறப்போ லீனியராக போடுறப்போ 6 வருது, பிரான்ச்சிங்கில் வரப்போ வந்து நமக்கு 7 வருது. அப்போது ஐ ஹாவ் டு நம்பர் 1 2 3 4 5 6 and 7. ஓகே, அதே மாதிரி ஐ கேன் புட் த நம்பரிங் இந்த வேலையும் பண்ணலாம். இங்கே வந்து உங்களுக்கு நம்பரிங் பண்ணுறப்போ 2 and 5ல் வந்து சப்ஸ்டியூவன்ஸ் வந்துச்சு. சப்போஸ் நீங்கள் நம்பரிங் லைக் 1 2 3 இந்த பக்கம் வந்து ஆரம்பிக்கிறீங்க, 1 2 3 4 5 6 and 7 அப்படி பண்ணுறப்ப சப்ஸ்டியூவன்ஸோட நம்பர் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எங்கே இருக்குது, 3 and 6ல் வந்து இருக்குது. அப்போது சப்ஸ்டியூவன்ஸ்க்கு வந்து லோயஸ்ட் நம்பர் வரணும். அப்போ 2 and 5 வர மெத்தட் மாதிரி தான் நம்ம சூஸ் பண்ணோம். அப்போ 3 and 6 நீங்கள் இக்னோர் பண்ணோம். இப்போ 2 and 5 மெத்தட் வருது இந்த ப்ளூ கலரில். ஓகே, அப்போது 2 and 5 இது என்னென்னா 2லேயே வந்து உங்களுக்கு 2 மெத்தில் குரூப் இருக்குது. அப்போ 2 to 5ன்னு சொல்லிட்டு நம்ம எழுதணும். ஓகே, 2 to 5 ட்ரைமெத்தில் அப்படின்னு சொல்லிட்டு எழுதும். ஏன்னா 2லேயே வந்து 2 மெத்தில் குரூப் இருக்குது, 5லேயும் அதே மெத்தில் குரூப் தான் இருக்குது. அப்போது மொத்தம் 3 மெத்தில் இருக்கிறதுனால ஆனால் பொசிஷன் ஃபஸ்ட்டு எழுதிட்டு கரெக்டட் IUPAC நேம் இஸ் 2,2,5 ட்ரைமெத்தைல். பேரண்ட் அல்கேன் வந்து என்னது கண்டுபிடிச்சோம், சேச்சுரேட்டட் காம்பவுண்ட். இப்போ இது வந்து அல்கேன்றதால டைரெக்டாக ஹெப்டேன் அப்படியே எழுதிக்கலாம். ஓகே, இப்போ இதுதான் வந்து இதனோட IUPAC நேம். அகைன் இங்கே பார்க்குறப்போ ஸோ இப்படி லீனியராக சூஸ் பண்ணாலும் உங்களுக்கு இது என்ன வரும், பென்டேன் தான் வருது. இந்த மாதிரி சூஸ் பண்ணாலும் இது பென்டேன் தான் வருது. ஆக மொத்தம் தேர்ட் பொசிஷனில் தான் எத்தில் வருது. ஓகே, ஸோ இங்கேருந்து போகிறப்போ 3,4 வருது, இங்கேருந்து போகிறப்போ 2,3 வருது. அப்போது யூ ஹாவ் டு நம்பர் ஃப்ரம் லோயஸ்ட் நம்பர். அப்போ நம்பரிங் வந்து நீங்கள் 1 2 3 4 5 அப்படின்னா அப்போ பேரண்ட் அல்கேன் வந்து பென்டேன், அது கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து வந்து செகண்ட் பொசிஷனில் மெத்தில் இருக்குது, தேர்ட் பொசிஷனில் எத்தில் இருக்குது. அப்போது நம்ம இதை என்ன எழுதோன்னா ஃபஸ்ட்டு 3 ஈத்தைல் ABCDயில் எத்தில் தான் ஃபஸ்ட்டு வருது, ஆனால் நம்பரில் வந்து மெத்தில் தான் வருது. அப்போ ஆனால் வந்து ஆல்ஃபபெட்டிக் ஆர்டர் தான். 3 ஈத்தைல் 2 மீத்தைல் பென்டேன் தான் வந்து இதனோட IUPAC நேம். அடுத்து வந்து இது வந்து பிரான்ச்சில் வந்து உங்களுக்கு அந்த ஆல்டிஹைட் குரூப் விட்டுருக்கு. எப்பவுமே ஆல்டிஹைட் குரூப் கார்பாக்சில் குரூப் எல்லாமே வந்து N குரூப்பாக தான் இருந்து இருக்கும். அப்போது இது வந்து என்னென்னா ஸோ இது இப்படி லீனியராக இருக்கப்போ அல்கேன் RH வந்து எங்கே வந்துச்சு, RH வந்து நடுவில் வந்தது. CHO வந்துச்சுன்னா CHOட ஃபங்க்ஷன் குரூப் N குரூப்பில் தான் இருக்கணும், அதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அதுக்கு தான் 1 கொடுக்கணும். ஓகே, 1 இது 2 இது 3 and 4. அப்போது இது வந்து மொத்தம் 4 கார்பன் ஆட்டம் இருக்குது. இது வந்து ஆல்டிஹைடுறதுனால இது பியூட்டனால்டிஹைடுக்கு பதிலாக பியூட்டனால் அப்படின்னு நம்ம முடிச்சுக்கணும். ஓகே, அடுத்து மெத்தில் பொசிஷன் எங்கே இருந்துச்சு, செகண்ட் பொசிஷனில் இருந்து. அப்போ 2 மெத்தில் பியூட்டனால். ஓகே, அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு அல்கின் குரூப் இருக்குது, ஒரு COH குரூப். ஏற்கனவே குரூப்லேயே COH குரூப்புக்கு தான் மோர் இம்பார்ட்டன்ஸ் சொல்லியிருக்கேன். அப்போ நீங்கள் சூஸ் பண்ணுறப்ப ஒன்று நீங்கள் இந்த பக்கம் சூஸ் பண்ணணும், இல்லைனா வந்து இந்த சைட் சூஸ் பண்ணணும். ஓகே,
ஓகே. ஸோ நீங்க சூஸ் பண்ணுறப்போ சப்ஸ்டிட்யூவன்ட் வந்து உங்களுக்கு இங்கேயே வந்துடுது. இல்லை நீங்கள் யூ கேன் சூஸ் திஸ் வே ஆல்சோ. இந்த பக்கம் வரப்போ உங்களுக்கு நமக்கு குரூப்பில் வந்து சப்ஸ்டிட்யூவன்ட்க்கு வந்து லோயஸ்ட் நம்பர் வந்து வரணும். இங்கேருந்து வரப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம், ஸோ நம்பரிங் வந்து பட் யூ ஹேவ் டு சூஸ் 1 2 3. இதுதான் வந்து நம்மளோட செகண்ட் ஃபங்க்ஷன் குரூப்பாக எடுக்கணும். அதுக்கு நம்பர் வந்து வேணும். இப்போது இது 1, இது 2, இது 3 and 4. ஓகே. ஸோ அப்போ நம்பரிங் வந்து கொடுக்கலாம். கார்பாக்சில் குரூப்புக்கு 1, இந்த சிஹெச்க்கு 2, இந்த சிஹெச்க்கு 3, இதுக்கு வந்து 4. அப்போது நம்மளோட சப்ஸ்டிட்யூவன்ட் வந்து எங்கே இருக்குது, செகண்ட் குரூப்பு, அது வந்து என்னது 2 ethyl. ஓகே. இப்போது 2 ethyl ப்ரிஃபிக்ஸை கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து வந்து the double bond is shared between 3 and 4. அப்போ இது வந்து ஒரு பியூட்டனாயிக் ஆசிட். ஆயிக் ஆசிட்க்கு பதிலாக பியூட்டீன் ஆயிக். அப்போது பியூட்டீன். அப்போது பியூட்டீனோட பொசிஷன் வந்து சொல்லணும். ஓகே. பியூட்டீன் வந்து 3 and 4. அப்போ பியூட் 3 ஈன். ஆயிக் ஆசிட்னாவே வந்து அது 1 பொசிஷன் தான். அப்போது பியூட் 3 ஈன் ஆயிக் ஆசிட். ஆயிக் ஆசிட் வந்து எப்போவுமே ஃபஸ்ட்டு பொசிஷனில் தான் வரும். அந்த 1 ஆயிக் ஆசிட் நம்ம போட தேவையில்ல. அப்போது 2 ethyl பியூட் 3 ஈன். அந்த ஈனோட பொசிஷனை மென்ஷன் பண்ணியாச்சு. when it shared between 3 and 4 double bond, அது லோயஸ்ட் நம்பர் தான் நம்ம எடுத்துக்கணும். அடுத்து இங்கே 2 ஃபங்க்ஷன் குரூப் கொடுத்துருக்காங்க. ஸோ இருக்கிறதுலே லாங்கஸ்ட் செயின் வந்து ஆல்டிஹைட் அண்டு கார்பாக்சில் குரூப் தான். கார்பாக்சில் குரூப் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அப்போ we are choosing the longest carbon chain as this. இப்போ நம்பரிங் வந்து கார்பாக்சில் குரூப்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். இப்படி ஸ்டார்ட் பண்ணுறப்ப இது 1, இது 2, இது 3, இது 4 and 5 6 and 7. இங்கே பார்த்தோன்னா அடுத்த ஃபங்க்ஷன் குரூப் வருது. இப்போ ஆல்டிஹைட் வந்து சஃபிக்ஸில் வந்துச்சுன்னா அது ஏஎல் முடியும். இதே ப்ரிஃபிக்ஸில் வந்தால் அதை நம்ம ஃபார்மைல் சொல்லணும். அப்போ செகண்ட் குரூப்லேயே உங்களுக்கு ஒரு ஃபார்மைல் குரூப் இருக்குது, மெத்தில் குரூப் இருக்குது. அப்போ ஏபிசிடியில் வந்து எஃப் வந்து முன்னாடி வரும், அப்புறம் தான் எம் வரும். அப்போது நம்ம எழுதுகிறப்ப வந்து ஃபஸ்ட்டு நம்ம பேரண்ட் அல்கேன் வந்து ஹெப்டனாயிக் ஆசிட். இதுதான் வந்து பேரண்ட் அல்கேன் இருக்குது. அதுக்கப்புறம் இருக்க சஃபிக்ஸு. அடுத்து ப்ரிஃபிக்ஸ் வந்து என்னென்னா 2 ஃபார்மைல். அதே 2 பொசிஷனில் தான் மெத்தில் இருக்குது, 2 மெத்தில். இது வந்து சப்ஸ்டிட்யூவன்ட் ஹெப்டனாயிக் ஆசிட். சப்போஸ் உங்களுக்கு இங்கே 2 ஃபங்க்ஷன் குரூப் 2 சிஓஹெச் குரூப் இருக்குன்னா அதை மட்டும்தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். ஓகே. இது வந்து ஒரு டைகார்பாக்சிலிக் ஆசிட். அப்போ இதில் வந்து மொத்தம் டோட்டலாக எத்தனை கார்பன் ஆட்டம் இருக்குது, 1 2 3 4 and 5. கார்பாக்சிலிக் ஆசிட் 2 இருந்துச்சுன்னா கார்பாக்சிலிக் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வர மாதிரி. அப்போ இது எல்லாமே வந்து உங்களுக்கு என்னது சப்ஸ்டிட்யூவன்ட். இந்த ரவுண்ட் பண்ணது எல்லாமே சப்ஸ்டிட்யூவன்ட். அப்போது ஃபஸ்ட்டு இது பென்டேன் டையாயிக் ஆசிட். பென்ட் 1,5 டையாயிக் ஆசிட். அதுக்கப்புறம் இது வந்து ஈத்தைல், இது வந்து ப்ரோப்பைல். அப்போது ஏபிசிடி வைஸ் நம்பர் பண்ணுறப்போ வந்து செகண்ட் பொசிஷனில் எத்தில் இருக்குது. அப்போது 2 ஈத்தைல். ஓகே. ஃபோர்த் பொசிஷனில் ப்ரோப்பைல் இருக்குது. அப்போது 4 ப்ரோப்பைல். பென்ட் 1,5 டையாயிக் ஆசிட். அதாவது நீங்கள் அதை மென்ஷன் பண்ண தேவையில்லை, பட் இருந்தாலும் நீங்கள் எங்கே சூஸ் பண்ணியிருக்கீங்க அந்த 2 இது கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப் இருக்கப்போ யூ ஹேவ் டு சூஸ் த நம்பர். ஓகே. அடுத்து இது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ இது வந்து இதுதான் சூஸ் பண்ணால் லாங்கஸ்ட்டாக இருக்கும். இப்படி சூஸ் பண்ணால் பென்டேன் வரும். இந்த பக்கம் சூஸ் பண்ணால் பிரான்ச்சில் சூஸ் பண்ணால் பென்டேன், லீனியராக சூஸ் பண்ணால் எக்ஸேன். அப்போ மொத்தம் டோட்டலாக 6 கார்பன் ஆட்டம் இருக்குது. பேரண்ட் ரூட் வேர்டு இஸ் ஹெக்ஸு. இது வந்து அல்கேன்றதுனால அப்போ அது ஏஎன்இயில் முடியும் சஃபிக்ஸு. அடுத்து நம்பரிங் வந்து நம்ம கொடுக்குறப்போ இந்த பக்கம் போனால் தான் லோயஸ்ட் நம்பரிங் வருது. அப்போது அந்த பக்கம் வரப்போ 4th குரூப் வருது. இந்த லெஃப்ட் டு ரைட் போகிறப்போ 1 2 3 4
5 6ன்றதுனால ஹெக்சேன் போட்டோம். சேச்சுரேட்டட்னால தேர்ட் பொசிஷனில் மெத்தில் குரூப். அப்போ 3 மீத்தாயில் ஹெக்சேன். ஐ திங்க் இது ஏற்கனவே பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன். இது ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியாச்சு. அடுத்து இங்கே வந்து நமக்கு சைனைட் குரூப் இருக்குது. ஓகே, அப்போ சைனைட் குரூப் அண்ட் அல்கைல் குரூப் வந்துச்சா சைனைட் குரூப் தான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அப்போ நம்பரிங் வந்து 1 2 3 4 5 and 6 இப்படி சூஸ் பண்ணுறப்ப தான் 6 வருது. சப்போஸ் இந்த மாதிரி சூஸ் பண்ணால் 5 தான் வரும். அப்போ 6 வர்றதுனால வந்து என்ன சொல்லுவோம், ஹெக்ஸா. இது வந்து நைட்ரைல் தான் முடியும், நைட்ரைல். ஆனால் வந்து உங்களுக்கு சப்ஸ்டியூண்ட் வந்து 4th பொசிஷன் இருக்குது. அப்போது 4 மீத்தைல் ஹெக்ஸா நைட்ரைல் ஐஃபன் போட்டுக்கோங்க. அடுத்து உங்களுக்கு CONH2 அண்டு C டபுள் பாண்ட் இருந்துச்சுன்னா CONH தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். அண்டு சப்ஸ்டியூண்ட் ஷுட் கெட் த லோயஸ்ட் நம்பர்ன்றதுனால இப்படி தான் சூஸ் பண்ணும். அப்போது 1 2 3. இப்போ 1 இது 1 2 3 and 4. ஓகே, அப்போது இது பியூட்டீன் அப்படின்னு சொல்லிட்டு வருது, ஆனால் அமைடு. அப்போது பியூட்டீனோட பொசிஷன் வந்து ஷேர் பிட்வீன் 3 என்னென்னா பியூட் 3 in amide. ஆனால் மெத்தில் பொசிஷன் எங்கே இருக்குது, செகண்ட் பொசிஷன் இருக்குது. அப்போ 2 மெத்தில் பியூட் 3 in amide. ஸோ இன்னும் நாளைக்கு இன்னும் மற்ற காம்பவுண்ட்ஸ்க்கெலாம் எப்படி ஐயூபேக் நேமிங் வந்து எழுதுறது அது எல்லாமே வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இது வந்து ஒரு இன்ட்ரடக்டரி வீடியோ தான். ஸோ ஸ்டில் இதில் ஏதாச்சும் புரியலனா you just put it in the comment box. So thank you very much for your patient listening. Catch you in the next video.